திருவண்ணாமலை மாவட்டம் விடைத்தாங்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 23 சவரன் நகையை அடகு வைத்த முதியவரின் கணக்கில் சில நகைகள் மாயமாகியுள்ளது. இது தொடர்பாக 10 ஆண்டுகளாக நியாயம் கேட்டு போராடியும் தீர்வு கிடைக்கவில்லை என பாதிக்கப்பட்ட முதியவர் மனம் நொந்து தவிக்கிறார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த அழிவிடைத்தாங்கல் கிராமத்தில் வசித்து வருபவர் துளசி பிள்ளை. இவர் ஐவிடைத்தாங்கல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கடந்த 2015ஆம் ஆண்டில் 23 சவரன் நகையை அடகு வைத்து 2 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் தொடக்க வேளாண்மை வங்கி செயலாளர் சாந்தி என்பவர் முதியவர் துளசி பிள்ளையை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் நகைக்கடனை தள்ளுபடி செய்துவிட்டதாக பொய்யான தகவலை தெரிவித்து முதியவரை ஏமாற்றி கையொப்பம் வாங்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் போலி ஆவணங்களை தயார் செய்து 17 சவரன் நகையை மட்டுமே அடகு வைத்து நீங்கள் கடன் வாங்கியுள்ளீர்கள் என்று வங்கி செயலாளர் சாந்தி கூறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த முதியவர் துளசி பிள்ளை தாம் 23 சவரன் நகைகளை அடகு வைத்ததாகவும் மீதமுள்ள 7 சவரன் நகை என்ன ஆனது என கேள்வி எழுப்பியதற்கு அலட்சியமாக பதிலளித்து வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. நான் 2013-2015 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 23 சவரன் அடகு வைத்தேன் ஐயா. அடகு வைத்தேன் 13-3-2017 எல்லாம் ரசீது கொண்டு வா அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஃபோன் பண்ணி எடுத்துமே எல்லா ரசீதையும் கொடுத்துட்டேன். அதில் என்னங்க இது ஃபஸ்ட்டு கையெழுத்து போட சொன்னாங்க. புது ரசீது போடும்போது அதில் எடையை குறிச்சாங்க. என்னங்க இவ்வளோ கம்மியாக குறையுதுன்னு கேட்டால் நாங்கள் அப்படித்தான் திருடுவோம், எங்கே போய் நம்ம கிழி அப்படின்னாங்க. இதுகுறித்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி இணை பதிவாளர் நடராஜனிடம் முதியவர் சென்று கேட்டபோது அவரும் சரியான முறையில் பதிலளிக்காமல் அலட்சியமாக முதியவரை அவமதித்து வெளியே அனுப்பியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கூட்டுறவு சங்க பதிவாளர் அலுவலகம், காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகம், திருவண்ணாமலை மாவட்ட இணை பதிவாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5 முறைக்கு மேல் மனு என பல தொடர் முயற்சிகள் எடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று முதியவர் துளசி பிள்ளை வேதனை தெரிவித்தார். அப்போ 2021 மறுபடியும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதுக்கு 4 நாளுக்கு போகாம இருந்தேன், எதுவும் சதி நடக்க போகுது அப்படின்னு. 5ஆம் நேரத்தும் ஃபோன் பண்ணுறாங்க. சரி போனாங்க ஐயா. போனதுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டேன். எடுத்து கொடுத்த பிறகு காலையில் எடுத்து கொடுத்த 10-11 மணிக்கு மாலை 6 மணிக்கு டிஆர் ஃபோன் பண்ணுறாரு. செய்யார் டிஆர் என்னங்கன்னு கேட்டா, உன்னை ஏமாற்றி போய் சொல்லி ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்க. சொன்னதுக்கு இந்த கையெழுத்தை அவர் செக்ரட்டரி நகையை திருடல, ஒப்புதல் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு மாற்றிட்டாங்க. எல்லா அதிகாரிகளும் தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படின்னு போனால் என்ன ஒப்புதல் கையெழுத்து போட்டு ஏன் அப்படிங்க வர அப்படின்னு எல்லா அதிகாரிகளும் காரியம். நகை மாயமான விவகாரத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததால் மன உளைச்சலுக்கு ஆளான முதியவர் தனது நகையை உடனடியாக மீட்டுத்தர வேண்டுமென திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார்.